ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலில் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ட்ரைபரோட மொபைல் ஹோல்டர் உடஞ்சி போச்சு. சரி, அதை புதுசாக வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது மொபைல் ஹோல்டரோட விலை 150 ரூபாலேருந்து 200 இருந்துச்சு. அந்த ட்ரைபேடை வாங்கும்போது இந்த ட்ரைபரோட விலையே 200 தான். இப்போ அதோட மொபைல் ஹோல்டர் மட்டும் 150 ரூபா இருந்துச்சா. சரி, இந்த ட்ரைபரோட மொபைல் ஹோல்டரை நாமளே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஹோல்டர் ரெடி பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. அந்த மொபைல் ஹோல்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அதில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சரி நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாமே நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஹோல்டர் பண்ண 10 சென்டிமீட்டர் லென்த்தில் 1.5 இன்ச் PVC பேப்பர் கட் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அதோட மூடியும் எடுத்துருக்கோம். இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால அதுக்கு கீழே கட் பண்ணியிருக்கேன். அது பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியான அந்த மொபைல் ஹோல்டரோட டிசைனை ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷன்ஸில் மார்க் பண்ணணும். ஸோ அதை எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த கரெக்டான டைமென்ஷனில் இந்த டிசைனை மார்க் பண்ணிட்டோம். இந்த மார்க்கிங்கை நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னா அது வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை குழப்ப வேண்டாமே அப்படிங்கிறதுனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. நெக்ஸ்ட் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத தனியாக கட் பண்ணணும். அதுக்கும் நான் எக்ஸ்ட்ரா ஒருக்கா டாட் லைன் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதை நேர்பாதையாக கட் பண்ணணும். அதையும் ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷனை மார்க் பண்ணி அதுக்கப்புறமா நேர்பாதையாக கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக மார்க் பண்ணதை ஆக்ஸாபிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம நேர்பாதையாக கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதையும் தனியாக கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணதையும் பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைல் ஹோல்டரில் மொபைலை ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்க்ரூ அண்ட் போல்ட்டு போட்டு முறுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் ஒரு அதில் போல்ட்டு போட்டு முறுக்கிற அளவுக்கு ரவுண்டாகவும், இன்னொரு அதில் அதை மேலேயும் கீழேயும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்லையும் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை இப்போ மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரூ அண்ட் போல்ட் போட்டு முறுக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரூ எடுத்துக்கோம். அந்த ஸ்க்ரூவில் டாப்பில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அது எதுக்காக அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு போல்ட் எடுத்துருக்கோம். அந்த ஸ்க்ரூக்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு போல்டு. ஸோ நெக்ஸ்ட் கீச்சனில் வர இந்த ரிங் ஒன்று எடுத்துருக்கோம். இதை அந்த ஸ்க்ரூவில் இருக்கிற ஹோலில் இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஸ்க்ரூ மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா, இல்லைனா ஸ்டார் ஸ்க்ரூ இல்லைனா வேறு என்ன ஸ்க்ரூ கூட யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ நார்மலாக ஸ்டார் ஸ்க்ரூ ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஹோல்டரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது மேலே கீழே அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் ஏதாவது யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இந்த ரிங் மூலமாகவே இதை டைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரியான ஸ்க்ரூ எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ரவுண்டாக ஹோல் போட்டுருக்கிற அந்த பிவிசியோட உள் பக்கத்தில் இந்த போர்டில் எம்சியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
ஸோ போல்ட்டெல்லாம் ஒட்டியாச்சு. இப்போ இந்த ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்க்ரூவில் ஒரு சின்ன வாசர் ஒன்று போட்டு முறுக்க போகிறோம். ஸோ அதை போட்டு இப்போ முறிக்கிடலாம். ஸோ இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு மொபைலை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். பின்னாடி இருக்கிற அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிக்கிட்டு மேலே இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி மொபைலை உள்ளே வச்சுக்கிட்டு மேலே இருக்கிறத மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்க்ரூவை டைட் பண்ணோம் அப்படின்னா மொபைல் ஸ்ட்ராங்காக ஃபிட் ஆயிரும். கீழே விழுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஸோ இதை வந்து ட்ரைபேட் மொபைல் ஹோல்டராக மட்டும் இல்லாமல் ஒரு மொபைல் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மொபைல் ஹோல்டரை ட்ரைபேடோட ஃபிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரூ அண்ட் போல்ட் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து அந்த பிவிசியோட மூடி எடுத்துருக்கோம். இதில் நான் ஏற்கனவே கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ஹோலும் போடலை. கட் பண்ணல அப்படின்னா நம்ம எடுத்துருக்க அந்த ஸ்க்ரூவை பொறுத்து ஒரு ஹோல் போட்டுருக்கலாம். ஸோ இப்போ இந்த பிவிசியோட மூடியை இதில் இந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டு முறிக்கிடலாம். ஸோ இப்போ இதில் நம்ம அந்த பிவிசியோட முடியை டைட்டாக ஃபிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்குது இதில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ட்ரைபேடோட மொபைல் ஹோல்டர் பக்காவாக ரெடி ஆயிரும். ஸோ அவ்வளோதான், ட்ரைபேடில் இப்போ நம்ம மொபைல் ஹோல்டரை பக்காவாக ஃபிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதில் மொபைல் மாட்டும்போது மொபைல் கீழே விழுமா விழாதா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் நண்பா, நம்ம ஒரு சூப்பரான ட்ரைபேட் மொபைல் ஹோல்டர் ரெடி பண்ணிட்டோம். இது ரெடி பண்ணதுக்கு எனக்கு 20 ரூபாய்க்குள்ள தான் ஆச்சு. நார்மலாக ட்ரைபேடோட வர ஒரிஜினல் மொபைல் ஹோல்டரோட இது ரொம்ப சூப்பரான ஸ்ட்ராங்கான மொபைல் ஹோல்டர் தான். உங்களோட ட்ரைபேடோட மொபைல் ஹோல்டரும் உடஞ்சி போச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மொபைல் ஹோல்டர் ரெடி பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி ரெடி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.